டிசம்பர் 30ஆம் தேதி வரை விடுமுறை தினங்களிலும் வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவலை நெல்லையில் இருந்து எமது செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்போம். வணக்கம் சிவகுமார். டிசம்பர் 30ஆம் தேதி வரை வங்கிகள் விடுமுறை தினங்களிலும் வழக்கம் போல் செயல்படும் ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு. அங்க இருக்கிற வங்கிகள்ல மக்கள் நிலை என்ன, அங்கு காணப்படும் சூழல் என்ன, இந்த கருத்துக்கு மக்களிடையே என்ன விதமான வரவேற்பு இருக்கு நிஸ்ராஜ்? அதாவது அரசு துறை வங்கிகள் 10 மணி அளவில் தான் செயல்பட தொடங்குது. அதே நேரத்தில் தனியார் துறை வங்கிகள் 8 மணிக்கே செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது அரசு துறை வங்கிகளில் போதிய அளவுகளுக்கு கவுண்டர்கள் திறக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்படலை. அதாவது கவுண்டர்கள் இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா நெல்லையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வங்கி, அதாவது அதிக அளவில் வாடிக்கையாளர்களை கொண்ட பாரத ஸ்டேட் வங்கி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 4500க்கும் மேற்பட்ட கணக்குதாரர்கள் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தற்போது பணம் மாற்ற வர்றவங்க நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்டவர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 1000 பேர் வரக்கூடிய நேரத்தில் 3 கவுண்டர்கள் திறக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பணம் பரிமாறப்பட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம இந்த வங்கிக்கு வந்திருக்க ஒருத்தர் கேட்கலாம், ஐயா அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை வங்கிகள் விடுமுறையின்றி செயல்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து என்னையா சொல்கிறீங்க? செயல்படும் சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லா வங்கியும் பிரைவேட் வங்கி கூட காலையிலே திறக்கிறாங்க. நம்ம அரசு வங்கிகள் லேட்டாக திறக்கிறாங்க. அதுலேயும் லேட்டாக திறந்தாலுமே பணம் எடுத்தாலும் 2000 ரூபா கொடுத்தாங்கன்னா இதை வச்சு நாங்கள் எப்படி மாற்றி இது பண்ண முடியும்? சாப்பிட்டேன் 80 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், 1920 ரூபா தரதுக்கு கடைக்காரன் தரமாட்டேங்கான். பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? கொடுக்கறது எல்லா ஏடிஎம்லேயும் பணம் இருந்தால் பரவாயில்ல. ஒரு சில ஏடிஎம்ல பேங்க் பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30ஆம் தேதி வரை விடுமுறை தினங்களிலும் வங்கிகள் செயல்படும் என்று ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கருத்தை கோவையில் இருக்கும் நமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்போம். வணக்கம் நேசராஜ். டிசம்பர் 30ஆம் தேதி வரை விடுமுறை தினங்களிலும் வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகம் தெரிவிச்சிருக்கு. நீங்க அங்க இருக்கும் வங்கிகள்ல மக்களின் கூட்டம் எப்படி இருக்குது? இது தொடர்பான தகவலுக்கு கருத்துக்கு மக்களிடையே என்ன விதமான வரவேற்பு இருக்கு நேசராஜ்? தற்பொழுது கோவை முழுவதும் உள்ள ஏடிஎம் மையங்களில் போதிய அளவு இல்லை என்பதால் பொதுமக்கள் ஏமாந்து சென்று வருகின்றனர். நாம் தற்பொழுது ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ரயில் நிலையத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூகோ வங்கி. இந்த யூகோ வண்டியில் பணம் இல்லாததுனால சில நேரமாக பொதுமக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அதன் பின்பு பணம் இல்லாததுனால அவங்க திரும்பி போயிட்டு இருந்தாங்க. இதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த யூகோ வங்கியில் நம்ம கார்டு போட்டாலும் இதில் நோ மணி அப்படிங்கிற ஒரு இதே தான் வந்துட்டுருக்குது. இதனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பணம் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ நேரம் நிற்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க என்ன முக்கியமாக சொன்னாங்கன்னா வங்கி அதிகாரிகளோட மெத்தனை போக்குனால தான் இந்த மாதிரியான சம்பவம் நடைபெறுது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது எந்த இடத்துல போனாலும் பணம் இல்லை அப்படின்னு தெரிவித்து வந்திருக்காங்க. தற்போது இதில் கேன்சல் கொடுத்தாலும் போதிய பணம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது அடுத்தபடியாக நம்ம பார்க்க போனோம்னா இந்த கோவை ரயில் நிலையத்தில் 7 ஏடிஎம் மையங்கள் இருக்குது. இதில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏடிஎம். இந்த ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா அவங்க போர்டே முன்னாடி போட்டிருக்காங்க, இந்த ஏடிஎம் மையம் செயல்படாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் அந்த ஏடிஎம் மையங்களிலும் பொதுமக்கள் யாரும் வர்றதில்லை. குறிப்பாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஏடிஎம்மில் தற்போது தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம்மில் 2 அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க தற்போது அந்த ஏடிஎம் மிஷினை க்ளீன் பண்ணிட்டு வர்றாங்க. இதில் நாளைக்கு தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு ஏடிஎம்லேயும் பணமே இல்லாது தற்போது யூனியன் பேங்க் ஏடிஎம் 24 ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்க. இதில் எனி டைம் மணி சம்டைம் மணி தான் ஆகிக்கொண்டிருக்கிறது. தற்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம்மில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பணம் நிரப்புனாங்க. 20 பேர் எடுத்த உடனே அந்த பணம் முடிஞ்சு போச்சு. இதனால் பொதுமக்கள் ஏமாந்துட்டு போயிட்டாங்க. குறிப்பாக இந்த இடத்துல இந்த பொதுமக்கள் சொல்லும் பொழுது 3:30 மணிக்கு கோவையிலிருந்து சோமன் என்பவர் விழுப்புரத்துக்கு சென்றிருந்தார். அவர் 3:30 மணி ட்ரெயின். இந்த ஏடிஎம்மில் நின்றுட்டு அந்த ஏடிஎம்மில் அவருக்கு பணம் இல்லாதனால அந்த ட்ரெயினும் போயிருச்சு, இவருக்கு பணமும் கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கியில் ஒருத்தர் பணம் எடுக்க முயற்சிக்கிறாரு. ஆனால் அங்கே தற்காலிகமாக பணம் இல்லை அப்படின்னே தெரிவித்து உள்ளே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் நிலையத்தில் இதில் கனரா வங்கி. இந்த கனரா வங்கியில் அனைவரும் பணம் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. வேலி நம்பர் பின் நம்பர் என்ன போட்டாலும் போதிய பணம் இல்லாததுனால ஏமாற்றமே மிஞ்சி வருகிறது. இப்போது கோவையில் உள்ள அனைத்து ஏடிஎம் மையங்களும் இதே நிலைமை தான். இதில் வங்கி அதிகாரிகள் மெத்தனை போக்கு, இதனால் பொதுமக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைஞ்சு வர்றாங்க இந்த பகுதியில்.